ஸோ இப்போ சமீப காலமாக நம்ம அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப அதிகமாகவே கேட்டுக்கிட்டு வரோம். ஸோ முன்னாடிலாம் வந்து இந்த நடிகர்கள், அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அவங்கள மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். என்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்தோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அண்ட் அவங்கள பார்த்து அப்படியே பண்ணுறதோ சரி, இல்லை அவங்கள மாதிரி நம்ம இது பண்ணுறதோ சரி, தப்பாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் கூட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பான ஒரு பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணி அதில் ஒருத்தர் பணம் இழந்து அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ 2 யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இவங்களை பற்றி பேசுகிறதும், இந்த ரோஸ்ட்ன்ற பேரில் அவங்க இவங்களை பற்றி பேசுகிறதும், அதுக்கு இவர் ஒரு ரிப்ளை வீடியோ கொடுக்குறதுமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதில் அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப முகம் சுளிக்கும் வைக்கும்படியாகவும் இருக்குது. ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ஆபாசமான செயல்கள் செய்கிறது அப்படின்றது இருக்குது. இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்றத நம்ம பற்றி பேசுகிற மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்கார். இவர் ஒரு கோவையை சேர்ந்த ஒரு யூடியூபர்னு வச்சுக்கலாம். இவரோட சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரோஸ்ட்டு அண்ட் இந்த ரேண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான். இப்போ யாராவது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிறாங்களோ இல்லை வேறு மாதிரியான கான்ட்ரவர்ஷியில் சிக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள இவரை வந்து கண்டென்ட்டாக வச்சு நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படி நம்ம இர்ஃபான் நம்ம சொல்லவே வேணாம், ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு ரிவ்யூவராக அவர் இருக்கார். அண்ட் நிறைய விஷயங்கள் விலாக் இந்த மாதிரியான விஷயங்களுமே இவரோட சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது போக நிறைய விதமான கான்ட்ரவர்ஷியலையும் சிக்கியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் இவர் கார் இடிச்சு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ ரீசெண்டாக கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவரோட குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் அந்த இதை வந்து பண்ணிட்டார், துபாயில் போய் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கான்ட்ரவர்ஷியில் அவர் சிக்கியிருக்காரு. இப்போ நம்ம பிரியாணி மேன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருடம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோட டைட்டில் எப்படி வச்சிருக்காருன்னா, பவர் ஆஃப் மணி அப்படின்றத வச்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து எதை நோக்கி என்ன மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பணம் இருக்க ஒருத்தனும் ஒரு பணம் இல்லாத ஒருத்தனுக்கும் சட்டம் எப்படி வேலை செய்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுது அப்படின்றது தான் அந்த வீடியோ முழுக்க பேசியிருப்பாரு. அந்த வீடியோலையும் சரி இர்ஃபான்ஸ் வியூ பற்றியும் அண்ட் நம்ம டிடிஎஃப் வாசன் இப்போ சமீபத்தில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சில இஷ்யூஸ் பற்றியுமே அதில் பேசியிருப்பாரு. அது முக்கியமாக இர்ஃபான் வியூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரீசெண்டாக கான்ட்ரவர்ஷியில் சிக்கியிருப்பாங்களா, அந்த கான்ட்ரவர்ஷியில் ஒரு 3 கான்ட்ரவர்ஷியல் எடுத்து அதுக்கு வந்து இந்த மாதிரி இவர் பண்ணது இப்படி சரி, இந்த மாதிரி பண்ணது இப்படி தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் முக்கியமாக பேசின விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரோட ஹோட்டல் ரிவ்யூ கொடுத்து அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சது, தரமற்ற உணவுப் பொருட்கள் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜெண்டர் ரிவீல் இந்த மாதிரி விஷயங்களையும் பற்றி பேசுறாரு. அவர் பேசின விஷயங்கள் சரியா தப்பா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இதுக்கெல்லாம் தலைமை ட்ரிகராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் அங்கிட்டு ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போடுறாரு. இப்போ இந்த ஜூலை 21ஆம் தேதி நம்ம இர்ஃபான் வியூ இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிப்ளை டு கிளவுன் அப்படின்ற டைட்டில் இவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது அந்த வீடியோவில் அவர் பேசின விஷயங்களுக்கு இவர் வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரியான வீடியோ தான் முழுக்க இந்த வீடியோ. அதாவது அவர் போட்ட வீடியோ கேட்டிங்க அப்படின்னா ஒரு 17 நிமிஷமாக இருக்குது. இவர் போட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம். அவர் பேசின ஒவ்வொரு விஷயத்துக்குமே சரி இவர் அதுக்கு பொறுமையாக ரிப்ளை கொடுக்குற மாதிரியும், அதுக்கு ட்ரிகர் ஆகி நிறைய விதமான ஆபாச வார்த்தைகளை இவரும் யூஸ் பண்ணியுமே, அவரை தாக்குற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியுமே இவர் அந்த வீடியோவை அதில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன ட்ரிகர் ஆனாரோ என்ன இதானோன்னு தெரியல, இப்படி மாறி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இர்ஃபான் போட்ட வீடியோக்கு இவர் ஒரு ரிப்ளை வீடியோ கொடுக்குறாரு. அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பேசுபொருளாக பேசப்பட்டு வருது. அது சார்ந்த விஷயங்களும் அவர் பண்ண விஷயங்களையுமே கட் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் மீம் கண்டென்ட்டாக நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா அந்த விஷயத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட ஒரு வாய்க்கூசும்படியான செயல்களாகவும் இருக்கிறது. என்னதான் வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாக டிஃபைன் பண்ணியோ இல்லை வேறு மாதிரியான விஷயங்கள் இது பண்ணாலுமே இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா, இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கலாமா, ஏன் இந்த மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமையே கூட கமெண்ட்ஸில் பார்த்தாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை இது வந்து தப்பு, இல்லை நான் வந்து இவருக்கு ஆதரவாக இருக்கேன், இல்லை நான் வந்து அவருக்கு இர்ஃபானுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இருந்தே சொல்கிற மாதிரி தான் யார் பண்ணது சரி யார் பண்ணது தப்பு அப்படின்றத பற்றி நம்ம பேச வரல. இந்த விஷயம் ஒரு மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது, ஒரு பொதுவான ஒருத்தவங்க கிட்ட போய் எப்படி போய் சேருது, ஒரு சின்ன பசங்க கிட்ட எப்படி போய் சேருதுன்ற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போலாம் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பேசினா கூட அதில் ஒரு லிமிடேஷன்ஸோட அவங்களுக்கு எதுவும் இதாயிடக்கூடாது, அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாறி அவங்க ஒருத்தவங்களை பற்றி கண்டென்ட் பேசுகிறதும் இல்லை அவங்க இவங்களை பற்றி பேசுகிறதும் இவங்க அவங்கள பற்றி பேசுகிறமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இது இப்போ நடக்கிறது கிடையாது, காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ முன்னாடி கூட இப்போ இல்லாமல் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு முக்கியமான ஒரு பிரபல சேனல் டெக் சேனல் கூட ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை பற்றி அவங்க பேசுகிறதும் அவங்கள பற்றி இவங்களை பேசுகிறதுன்றது இந்த விஷயம் ரீசெண்ட் டேஸாக சமீபமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, இதை பார்த்து யார் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, இதை பார்த்து எப்படி வந்து ஒருத்தவங்களோட இது வந்து மாறும் அப்படின்றது தான். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, பேசிக்காக வந்து இப்போ இந்த வீடியோ வந்து
ஒரு சின்ன பசங்க யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை என்ன பண்ணலாம், நம்மளும் இந்த மாதிரி வந்து பேசி போடலாம், நம்மளும் இந்த மாதிரி வந்து பேசி போட்டால் நமக்கு வியூஸ் வரும்னு சொல்லி ஃபேமில் இருக்கவங்களையோ இல்லை ஃபேமில் இல்லாதவங்களே யாரையோ பார்த்து அவங்க நம்ம வந்து தப்பாக இந்த மாதிரி வீடியோ போடலாம். என்ன விஷயங்கள் சரி எது தப்பு எதுனே தெரியாமல் பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வீடியோ போடுறது சரியா தப்பா அப்படின்றது தான் ஒரு விஷயமா இங்கே இருக்கேன்னு தவிர, இதில் அவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்றத நம்ம பற்றி பேச வரல. அண்ட் இவங்க பண்ணது யார் பண்ணது சரி யார் பண்ணது தப்பு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.